Hi friends, welcome to Malaysianfriedrice channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு மலேசியன் டிஷ் தான் பார்க்க போறோம். ஆமா, நாசி goreng அப்படிங்கிற மலேசியன் டிஷ். ஆனா அவங்க பண்றதுல இருந்து கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம பண்ண போறோம். அவங்க ஸ்டைல்ல இருக்கிற ingredients எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்டைல்ல இருக்கிற நமக்கு அவேலபிளா இருக்கிற ingredients எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். சோ வாங்க இந்த டேஸ்டியான நாசி goreng எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரம் ஊறிருக்கு. இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு குக்கரில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன்னா அதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது ஒரு 70% வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா நமக்கு அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிடைக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு வேகும் போதே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொலாட்ரில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கொலாட்ரில் மாற்றிட்டேன். இதை ஒரு பிளேட்டில் வச்சு நான் ஆற வச்சிட போகிறேன். ஏன்னா அந்த கொலாட்ரிலே வச்சா இன்னும் இருந்து அந்த சூட்டுக்கு அது நல்லா வெந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி வச்சு ஃபேனுக்கு காற்றுலையோ இதுலேயோ ஒரு இடத்துல வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், ஆறின அப்புறம் பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு சூப்பராக பொறுன்னு வந்திருக்கு. நம்ம ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு ஒரு நிமிஷம் இதை அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் அப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா சாதா மிளகுப்பொடி இருக்குல்ல, அதையே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயிலே இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தூக்கி ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லாட்டி எண்ணெயை நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரே ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அது முட்டை உடச்சி ஊற்றுனதுமே நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நான் இங்கே பன்னீர் எடுத்திருக்கேன். இது அங்கே அவங்க டோஃபு அப்படிங்கிற ஒரு ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, சோயா பன்னீர் தான். எனக்கு கிடைச்சனால நான் டோஃபுவே எடுத்திருக்கேன். நீங்கள் அது கிடைக்கலன்னா சாதாரண நமக்கு கிடைக்கிற பன்னீர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ண அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ், கேப்சிகம், கேரட், பீன்ஸு. இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா வெஜ்ஜீஸும் லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டோஃபு கிடைக்கலன்னா நீங்கள் சாதா பன்னீரே நீங்கள் ஆட் பண்ணலாம். ரெண்டும் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. என்னது சோயா பன்னீர், இது நார்மலான பன்னீர், அவ்வளோதான். ஸோ இதை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெஜ்ஜீஸையும் ஒரு நிமிஷம் வரைக்கும் மட்டும் இதை சாட்டே பண்ணுங்கள். இப்போ நான் 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்மளோட வெஜ்ஜீஸ் கடைசி வரைக்கும் நல்லா வதங்கினாலும் நம்மளோட வெஜ்ஜீஸில் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. நம்ம இன்னொன்று இந்த வெஜ்ஜீஸை நல்லா வதக்க போகிறது கிடையாது. ஓரளவுக்கு கிறிஸ்பினஸ் அதில் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா பெப்பர் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை சாட்டே பண்ணி விட்டுடலாம். வெஜ்ஜீஸ் எல்லாம் பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அந்த கிறிஸ்பினஸும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் வேகவும் செஞ்சிச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிடலாம். குக் பண்ணி எடுத்தோலே பாஸ்மதி ரைஸ் அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ரைஸ் ஆட் பண்ணதும் ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. நமக்கு இந்த ரைஸ் நல்லா ஃப்ரைடாகி கிடைக்கணும். நாசி gorengங்கிறது அதுதான். நாசிங்கிறது இந்தோனேஷியன் அண்ட் மலாய் லாங்குவேஜில் குக் பண்ண ரைஸ், வேக வச்சு எடுத்த ரைஸை தான் நாசின்னு சொல்கிறாங்க. gorengங்கிறது ஃப்ரைடு. நம்ம ஊரில் அதை ஃப்ரைட் ரைஸ் சொல்கிறோம். ஸோ அவங்க ஊரில் அந்த நாசி goreng அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபுட்டு இந்த நாசி gorengங்கிற ஃபுட்டு இன்னும் நிறைய ஸ்மோக்கி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் இன்ஃப்யூஸ் பண்ணி நல்லா இன்னும் நல்ல அரோமாவோட பண்ணுவாங்களாமா. நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா பொட்டேட்டோஸ் எல்லாம், அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லே கொடுக்குது. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இந்த ஆளுவோடது. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. டோஃபு, பொட்டேட்டோஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளோட நாசி goreng
சூப்பராக வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இது வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டைல் நாசி கோரிங். ஒரிஜினல் ஸ்டைல் வந்து அவங்க நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் வச்சு பண்ணியிருக்கோம். ஆனால் நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பன்னீர், அப்புறம் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே இருக்கிறனால அவங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரை பேன் வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஹாஃப் பாயில் போடுறதுக்காக. என்னோடய ஃப்ரை பேனில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து முட்டை போயிடுச்சு. ஸோ அது பரவாயில்ல, நான் அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக வந்துட்டு மிளகாத்தூள் வந்து மேலே இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு வந்து தூவி விட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம அவங்க நாசி கோரிங் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு பவுலில் வந்துட்டு ரைஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம்லே அந்த ஹாஃப் பாயில் முட்டை வந்துட்டு மேலே வச்சு விட்டுறலாம். இப்படி தான் வந்து நாசி கோரிங் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பர் டேஸ்டியான நம்ம ஒரு ஸ்டைல் நாசி கோரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பை, தேங்க்யூ.